ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசனிங் சீரீஸ் பார்க்குறோம்ல. நேற்று பார்ட் 1ல் 5 கொஷின் பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2ல் 5 கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரீஸ். இந்த ஒரு சீரீஸ் நமக்கு கொடுத்துட்டு அதில் மிஸ்ஸிங் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4, 18, கொஷின் மார்க், 100, 180, 294, 448 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அதுக்கடுத்து 100, 180, 294, 448 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 இருக்கா, இந்த 4ங்கிறது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2வை ஸ்கொயர் பண்ணி அது கூட 1 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னா, 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன 4, அது கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 4 தான் வருதா, அந்த 4 நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து 2வை ஸ்கொயர் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு அடுத்த நம்பர் 3யை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணி இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணோம், 1 மல்டிப்ளை பண்ணோமா, அடுத்து 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ 3 ஸ்கொயர்டு என்ன 9 இன்ட்டு 2, 9 2s என்ன 18, இந்த நம்பர் கிடச்சிருச்சா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2வை ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 1 பண்ணோம். அடுத்து 3யை ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 2 பண்ணோம். அப்போ அடுத்த நம்பர் என்ன 4 ஸ்கொயர் பண்ணி அடுத்த நம்பர் என்ன 3யா. அப்போ 4 ஸ்கொயர் நமக்கு என்ன 16 இன்ட்டு 3, 16 3s நமக்கு என்ன கிடைக்கும் 48 இங்கே கிடைக்கிது. அடுத்து என்ன 4 பண்ணிட்டோமா. அடுத்து அதுக்கு அடுத்த நம்பர் 5. அப்போ 5வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 25 கிடைக்குமா. 25 இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 4ஆ, இன்ட்டு 4 என்ன 100 கிடச்சிருச்சா. அங்கே 5 பண்ணோம். அடுத்து திரும்பி 6 ஸ்கொயர் பண்ணால் 36, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 5ஆ, அப்போ இன்ட்டு 5 போட்டோன்னா 180. அடுத்து இங்கே 6 பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுவோம் 7 பண்ணுவோமா. அப்போ 7 ஸ்கொயர் என்ன 49, அதுக்கு இங்கே 5 பண்ணோம். அடுத்து 6 பண்ணுவோமா, இன்ட்டு 6 போட்டோன்னா 294 கிடைக்கும். அடுத்து என்ன இங்கே 7, அப்போ என்ன 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 8 8s 64 இன்ட்டு இங்கே 6 பண்ணோமா. அடுத்து இங்கே 7 பண்ணுவோம். அப்போ இன்ட்டு 7 கேட்போம் அப்படின்னா 448 வந்துருச்சு. அப்போ இந்த சீரீஸில் போட்டால் நம்ம கரெக்டாக வருது. அவங்க என்ன கேட்குறாங்க, இடையில இந்த நம்பர் என்னன்னு தான் கேட்டாங்க. அப்போ நமக்கு என்ன 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 என்ன வந்துச்சு 48 வந்துச்சா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 48. என்ன இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர்லேருந்து கண்டினியூஸாக ஸ்கொயர்டு அடுத்தடுத்த நம்பர், அடுத்து இன்ட்லேயும் அதே மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த நம்பர் இன்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 48. 2 2 3 4 5 6 முக மதிப்புகள் உடைய இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 முக மதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 பகடையை வந்து உருட்டும் போது வந்துட்டு ஃபேஸ் வேல்யூவாக நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு 2 முக மதிப்புகள், இந்த முக மதிப்புகள் இருக்குல்ல, இதை வந்து 2 சார்பகா எண்களாக இருக்க எத்தனை பேர் இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் தான் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 6 கொடுத்துட்டாங்களா. கொடுத்துட்டு இது வந்து ரிலேட்டிவ் ப்ரைம் இல்லைன்னா ரிலேட்டிவ் ப்ரைம்னாலும் கோ ப்ரைம்னாலும் ஒன்று தான், சரியா. இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது அந்த கேஸஸ் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ரிலேட்டிவ் ப்ரைம் அதாவது சார்பகா என்ன அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம், அதை கோ ப்ரைம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது 2 எடுத்துக்குவோம். இப்போ 2 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காமன் ஃபேக்டர் 2 இருக்கும், அப்போ இந்த பேர் வராது.
அப்போ அடுத்து என்னப்போம் 2வையும் 3 எடுப்போம். இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் வருமா, அதனால் இப்போ 2 3ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த பேரை எடுத்துக்கிறோம். அடுத்து 2வையும் 4ஐயும் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ இந்த பேர் வராது. அடுத்து வந்துட்டு இந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா 2 5 இருக்கா, இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் என்ன வரும், 1 மட்டும்தான் வரும். அப்போ இந்த பேரை எடுத்துக்கிறோம். அடுத்து 2வும் 6ம் இது ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ இந்த பேரும் வராது. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 வச்சு நம்ம இது 2 தான் வருதா, அப்போ செகண்ட் 2 எடுத்துக்கிறோம். செகண்ட் 2க்கும் வந்துட்டு அதே தானே வரும். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். 2 தான் வந்து ஃபேஸ் நம்பர் அப்படின்னால அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து 3 பார்த்தோம்னா அதே மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த 3யும் 2 வந்துட்டு காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் வருமா, அதை எடுத்துக்கிறோம். இந்த 3யும் 2னா காமன் ஃபேக்டர் 1 தான், அதை எடுத்துக்கிறோம். அடுத்து 3யும் 4ம் பார்த்தோன்னா காமன் ஃபேக்டர் 1 எடுத்துக்கிறோம். 3யும் 5யும் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 1 எடுத்துக்கிறோம். இப்போ 3யும் 6ம் பார்த்தோன்னா காமன் ஃபேக்டர் 3 வந்துடும். அப்போ அந்த பேர் வராது. அடுத்து வந்துட்டு 4. இந்த 4 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கூட எடுத்தோன்னா காமன் ஃபேக்டர் என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ அந்த பேர் வராது. அதே மாதிரி 2 வராதா. அடுத்து வந்து 3 வந்துட்டு இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும், காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். அப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 4ம் 5ம் காமன் ஃபேக்டர் 1 தான் வரும், அதை எடுத்துக்கிறோம். அடுத்து 4ம் 6ம் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ அதை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து வந்து 5க்கு வந்துடும். இந்த 5ம் 2ம் எடுப்போமா, காமன் ஃபேக்டர் என்ன வரும், 1 தான் வரும். அப்போ அதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 5ம் 2ம் எடுத்துக்காச்சு. அதே மாதிரி 5ம் 3ம் எடுத்துக்கிறோம். 5ம் 4ம் 5ம் 6ம் எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். அதனால் அதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ம் 2ம் பண்ணுறோன்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ எடுக்கக்கூடாது. 6ம் 3யும் பார்த்தோன்னா 3 வரும். அப்போ எடுத்துக்கூடாது. 6ம் 4ம் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ அதை எடுத்துக்கூடாது. அப்போ 6ம் 5ம் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு காமன் ஃபேக்டர் 1 தான். இப்போ எடுத்துக்குவோம். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் இருக்குது, 16. அப்போ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு 16 இருக்குது. ஓகேயா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாகும். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இந்த கொஷினில் வந்து 4 எண் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு எண்ணையும் வந்துட்டு நம்ம இறங்கு வரிசையில் எழுதி அதில் எது வந்து பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒன்று. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம இறங்கு வரிசைனா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறோம். அப்போ வந்துட்டு 1089 எப்படி எழுதுவோம், 9810ன்னு எழுதுவோம். அடுத்து 8769ங்கிறத வந்துட்டு 9876ன்னு எழுதுவோமா. அடுத்து 9159னா 9951 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து 9249 எப்படி எழுதுவோம், 9942. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறங்கு வரிசையில் டிசெண்டிங் ஆர்டரை ஒவ்வொரு நம்பரையும் எழுதுகிறோம். இப்போ இதில் எது வந்துட்டு பெருசு, ஹையஸ்ட்டுன்னு கேட்குறாங்களா. அப்போ எது பெருசு, இதுதான் பெருசு. எந்த நம்பரை வந்து இப்படி மாற்றிருக்கோம், இந்த 9159 தான் மாற்றிருக்கோம். அப்போ இதுதான் ஹையஸ்ட்டு. அவ்வளோதான். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ். இப்போ வந்து 1529 இப்படின்னு ஒரு சீரீஸ் நமக்கு கொடுத்துட்டு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 1529 அடுத்த டேர்ம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 இருக்கா, இந்த 1 வந்துட்டு 1 பவர் தான் இப்போ பார்க்குறோம். இப்போ 1 பவர் 1 பண்ணிவிட்டு அது கூட 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 1 வருதா. இதே வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்கொயர்டு இருக்கா, 2வை ஸ்கொயர்ட் பண்ணுறோம். ஸ்கொயர்ட் பண்ணி அடுத்து 1ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். அதுக்கடுத்த நம்பர் 3யை க்யூப் பண்ணி இங்கே 1ஓட ப்ளஸ் பண்ணோமா, அடுத்த டேர்ம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஓட ப்ளஸ் பண்ணோம். இப்போ வந்து 3 க்யூப் என்ன 27. இப்போ 27 + 2 என்ன வருது, 29 வருது. இங்கே 3 பவர் 3 பண்ணோமா, அடுத்து என்ன பண்ணுறோன்னா 4 பவர் 4 பண்ணுறோம். 4 பவர் 4 என்ன 256. இந்த 256
இங்கே வந்து 2ஓட ப்ளஸ் பண்ணனால அடுத்து 3ஓட ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 256 + 3 என்ன 259. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு 259. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா வந்துட்டு 259. ABCDE = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF V7 A என்பதற்கான சமமானது எது? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ABCDE இதுக்கான வேல்யூ P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ Q2 BF V7 A இதுக்குரிய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது நம்ம எப்படி செய்யலாம்? இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ABCDE இதோட வேல்யூ P1 Q2 R3 S4 T5 கொடுத்துட்டாங்களா? அதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். சரிங்களா, அப்போ கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ P1 அப்படின்னும் பியோட வேல்யூ Q2 அப்படின்னும் சியோடது R3 அப்படின்னும் டியோடது S4 அப்படின்னும் இயோடது T5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? Q2 BF V7 A இதுக்குரிய வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ ஏயோடது B1ன்னு சொல்லிட்டாங்க, பியோடது Q2ன்னு சொல்லிட்டாங்க, சியோடது R3ன்னு சொல்லிட்டாங்க, டியோடது S4ன்னு சொல்லிட்டாங்க, இயோடது T5ன்னு சொல்லிட்டாங்களா? இங்கே நமக்கு வேறு என்ன வேல்யூ தேவைப்படுது? எஃப்க்கு என்னன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி V7க்குரிய வேல்யூ என்ன அதுவும் நமக்கு தெரியணுமா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இங்கே பாருங்கள், PQRST அப்படின்னு கண்டினியூஸாக வந்திருக்கு. அப்போ அடுத்து என்ன இருக்கும்? இப்போ T வரைக்கும் வந்துருச்சுன்னா அடுத்து U V W இப்படி மாதிரி கண்டினியூஸாக தான் வருமா? அதை எழுதிக்கிறோம். ABCDE வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, FGHக்கு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, எழுதிட்டு அதே மாதிரி நம்பர்ஸ் படி கண்டினியூஸாக 1 2 3 4 5ன்னு வருதா, 6 7 8 வருமா? அப்போ எஃப்க்கு வந்துட்டு U6ன்னு நமக்கு வருது, ஜிக்கு V7ன்னு வருது, ஹச்சுக்கு W8ன்னு வருது. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு Q2க்கு அப்போ நம்ம என்ன போடலாம்? இங்கே கொடுத்துருக்காங்களா? Q2க்கு என்ன கொடுத்துருக்காங்க? Q2க்கு Bன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அதை எடுத்துக்கிறோம். அடுத்து பியோட வேல்யூ கேட்குறாங்க. பியோட வேல்யூ என்ன? Q2 தானா? அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து எஃப்போட வேல்யூ கேட்குறாங்க. எஃப் என்ன? இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப்போட வேல்யூ U6 அதை எடுத்தாச்சு. அடுத்து V7க்குரிய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. V7 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? V7க்கு என்ன? G. அப்போ V7க்கு G போட்டாச்சு. அடுத்து ஏக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ ஏக்கு என்ன? இங்கே இருக்கா? P1. அப்போ ஏக்கு P1 போட்டாச்சு. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? B Q2 U6 G P1. ஓகேயா? தேங்க்யூ.